அப்பா வந்துட்டாரே. எங்கம்மா தாத்தா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் மசாலா ரெடி. இந்த சைடு சப்பாத்தியுமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிரான் தொக்கு. ஆமா. இங்க வந்து மீன் குழம்பு. வாவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஊர்ல இருந்து அப்பா வரேன்னு சொல்லிருக்காங்க. ஒரே ஜாலி தான் அப்ப. ஆமா. கடைக்கு போயிட்டு பேபி ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எறாவும் அதுக்கப்புறம் மீனும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு சூப்பரா மீன் குழம்பு வச்சுட்டு எறா வந்து ஃப்ரை பண்ண போறேன். ஜஸ்டா வந்து காலையிலே ஜாலியா ஸ்கூல் போயிருக்காரு. தாத்தா வருவாரு ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு போயிருக்கான். போயிட்டு வந்தானா தாத்தா கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். அப்பா 8 மணிக்கெல்லாம் கிளம்புனாங்க. எங்க அம்மா போன் வச்சாங்க 8 மணிக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 11:30 மணி ஆகுது. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஆளை காணோம். என்ன வரல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வந்துட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வீட்டுல எப்படி இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருப்பாரு. வரலனாலும் வீட்டுல மாவு இருக்குங்க பாரு. காலையில வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் குழம்பு வச்சு இருக்கு. அப்படியே தோசை சுட்டு கொடுத்தாலும் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மீன் குழம்பு எறா வந்து பாத்தீங்கன்னா வறுத்துடலாம். முக்கியமா அப்பா எதுக்கு வரான்னா நான் வீடியோல ஆல்ரெடி சொல்லிருப்பேன். மல்லாட்டை காலி ஆயிடுச்சு, தேங்காய் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கொடுத்து வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்திரையும் தீர போதா. அவர் வந்து மந்த்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. சார் அதனால மாத்திரையும் வாங்கிட்டு அப்படியே எனக்கு எல்லா பொருளையும் வந்து கொடுத்துட்டு போவாரு. அப்ப ஜாலிதான். சரி ஓகே. சரி மாமா வந்துட்டாரான்னு தெரியல, போய் பாத்துட்டு வருவா. ரொம்ப தூரம் வெயில்ல நடந்து வரணும். செம்ம வெயில் அடிக்குது. எல்லாம் கட்ட போய் தூக்கினு தேங்காய் மல்லாட்டை அப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. எலுமிச்சம் பழம் வேணுமான்னு கேட்டாங்க. நான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டேன். இது எனக்கு முக்கியமா மல்லாட்டியும் தேங்காய் மட்டும் தான் கேட்டேன். அவரு இருந்தாலும் வாங்கிட்டு வருவாரு. நம்ம போயிட்டு பாத்துட்டு வரணும். போயிட்டு ஓகேவா? பாத்துட்டு வரேன் போயிட்டு. அதுக்குள்ள இந்த சாப்பாடு வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வெந்துட்டுனா வச்சுட்டு மீன் குழம்பு குடிக்கிறேன். அப்படியே மாங்காய் வாங்கிட்டோம் மீன் குழம்பு. ஓகே. அப்பா வந்துட்டாரே. நந்து வந்தாரா? நீ கூட்டிட்டு வந்துட்டியா? கட்ட போய் வாங்க பேபி. அப்போ உன்னை கூட்டினு தான் வந்தாரு. பாப்பா எவ்வளவு வெயிட் தூக்கினு தெரியாது. அப்பா கொஞ்சமா தானே பயத்துனுவா சொன்ன உடனே. நீனா வாங்கி வந்துக்கிற மாங்காய் குழம்பு வைக்கிறதுக்கா? சரி சரி உட்காருப்பா. தண்ணி எடுத்துன்னு வரேன். லஞ்சு சமைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா வதக்கி வச்சுட்டே இருக்கேன். மீன் குழம்பு சூப்பரா முட்டை. இந்த பாத்திரம் வந்து இன்னைக்குதான் புதுசா எடுத்திருக்கேன் நான். புது பாத்திரமா? ஆமா. ஸ்டைலா இருக்குது வானல். இதுல பிரியாணி கூட செய்யலாம். நல்லா இருக்கும். பிரியாணி சட்டி மாதிரி இருக்குல்ல? ஆமா. சரி. மீன் குழம்பு வதங்குதா? இந்த பக்கம் வந்து பிரான் கிரேவி பண்ண போறேன். வறுவல் பண்ணலாம்னா பார்த்தேன். திடீர்னு பிளான் மாத்தி. வறுவல் பண்ண என்ன ஆகுதுன்னா நான் டீப் ஃப்ரை பண்றேன்ல, அது ரப்பர் மாதிரி ஆகி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தொக்கு மாதிரி பண்ண போறேன். ஓகே. பட்டை வகையெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிறேன். ஓகே. இதெல்லாம் போட்டு தண்ணி ஊத்தாம அப்படியே கொஞ்சமா தொக்கு மாதிரி பண்ண போறேன். ஓகே. மீன் குழம்பு எறா தொக்கு அவ்வளவுதான். ஒயிட் ரைஸ் இதுதான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல். மாமாக்கு தானே? அவருக்கும் சொல்ல முடியாது. அவர் எப்பயுமே ஒரு மீன் சாப்பிடுவாரு, 2 துண்டு. ஆமா, அவர் எவ்வளவு சமைச்சாலும் கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு. எல்லாருக்கும் சேர்த்துதான் இது. சரி. போயிட்டு இருக்க ஜெஸ்பிதா அவரும் வந்தவங்க பாத்தீங்கன்னா நைட்டு தோசை சாப்பிடல. அப்ப எறா தொக்கு நல்லா இருக்கும். சரி. டிவி போடுது ஃப்ரெண்ட்ஸ். வேகமா நான் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறேன். அவ்வளவுதான் பேபி. சூப்பரா லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டேன். எங்கப்பா சூப்பரா வந்து எறா தொக்கு, பிரான் தொக்கு. ஆமா. இங்க வந்து மீன் குழம்பு. வாவ், சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பத்தியா எப்பவுமே எறா வறுப்பல்ல, தண்ணி ஊத்தாம அப்படியே தக்காளி எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. முட்டை உரிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், லஞ்ச் ரெடி. அவ்வளவுதான், சாப்பிடலாம். ஓகே. என்னம்மா வீட்டுக்கு யாருமா வந்திருக்காங்க? கோண தாத்தா செருப்பாமா? உள்ள போய் பாக்குறியா? எங்க கோண தாத்தா காணாம? கோண தாத்தா செருப்பான் கண்டுபிடிச்சிட்டு. அங்க விட்டுக்கற இல்லடி, அது கோண தாத்தா செப்பல் இல்லடி. அது இங்க இல்ல தாத்தா இல்ல. தேடுறது போயிட்டு எங்கம்மா தாத்தா?
தாத்தாவோட கட்ட பையா எப்படி கண்டுபிடிச்சாரு? அதான் கண்டுபிடிச்சிட்டாரு பேக் காட்டி வை. இந்தா வரும்போதே கண்டுபிடிச்சு தான் வர்றாரு. இது தாத்தாவோட செருப்பு அப்படின்னு. என்னம்மா மாலை கடை தாத்தா தெரியலையே எங்க போனாருன்னு. எங்க மாலை கடை எவ்வளவு வேகம் ஓடுறாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா எப்படி குடுக்குடுன்னு வர்றாரு. ஸ்லோவா போடி. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். இது இங்க தாத்தா கொடுத்தா. அவர் ஃப்ரெண்டு தாரா குத்தாங்களாம். என்னம்மா அது? குத்தாங்க சொல்லக்கூடாது. குத்தாங்க சும்மா வாகாம குச்சணும். ஆமா. என்னம்மா என்ன தாத்தா பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டா? மேல நைக்கது. மேலதான் தூங்குறாரு. ஐ இங்கே இரு. நான் உன்னை இட்லி சாப்பிட்டு வச்சிக்கிறேன். போட்டு கட்டுறேன். என்னடா இது? இதா அது வச்சிருப்பா. ஓஹோ ஐ டாக்கு மாதிரி. படி. படியா? என்ன படிச்சாச்சா? இது என்னது? எனக்கு தெரியாதா? இட்லி ஜாய். லிட்டில் சாய் வீட்டுக்குள்ள நாங்க வச்சுக்கணுமே. வந்த உடனே அவங்க தாத்தாவை கண்டுபிடிச்சி வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஜாலியாக இருப்பாரு. ஜாலியாக அவனுக்கு தாத்தா வந்ததா? ஆ ஜாலி. ஜாலி. ஆயா இந்த மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறேன்? அவரை மாதிரியே பேசுறாங்களாம். இந்த மாதிரி அம்மா பேசுறாங்க. அம்மான்னு பேசுறாங்களா? இந்த மாதிரி ஆய பேசுறாங்க. பாஞ்சி ஆயா இந்த மாதிரி பேசுறாங்க. சொல்ல வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் சொல்லணுமா? மேல பேசக்கூடாதுன்னா என்னன்னு சொல்லணும்? ஓட்ட ஐயா நானு உக்கு நோடு காட்டவா வா. ரோடு காட்ட போறியா? உங்க அப்பா செஞ்சு வச்சு கீழே காட்டுறவா. என்னம்மா காட்ட போற? சீக்கிரமா வா. என்ன? நான் உக்கு இன்னும் வச்சுக்கிறேன்னா நான் ரோட்டுல உக்குன்னா செஞ்சு வச்சுக்கிறேன். சரி என்ன செஞ்சு வச்சுக்கிற? அது பண்ணு. ப்ராஜெக்டா? ப்ராஜெக்ட் காட்ட போறேன்றாரா? இங்க இருக்கு. வா வா. இதோ இங்க இருக்கு பாரு. என்னம்மா அது? அது ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்டா? ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். சாட்சி ப்ராஜெக்ட். இங்க இருக்கு பாரு. இது சாட்சி ப்ராஜெக்ட். ஜஸ்விதாவோட ப்ராஜெக்ட்டுக்கு போய் காட்டிட்டு இருக்காரு. இன்னும் ப்ராஜெக்ட் செஞ்சு முடிக்கலாமா? தாத்தா உனக்கு என்ன வாங்கிருக்காரு பேக்ல? நானே பார்க்கவே இல்லை. ஜெசிதாவை வந்து ஆர்வமா பாப்பாளேன்றதுனால நான் கட்ட போய் பார்க்கவே இல்லை. அங்க பேர் என்னம்மா அது? பொறுமையாடுமா பொறுமையாடுமா. என்னம்மா அதெல்லாம்? என்னம்மா? இங்க பாரு மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ. இத போய் பிச்சில வச்சுக்குவாரு. வெயிட் பண்ணுங்க. நான் பிச்சில வச்சுக்குவேன். வச்சுட்டேன். இது யாரு பூச்சிட்டாங்க. எப்படி உன் சட்டில காயாச்சு? யார் பூசினா? தெரியல. உன் சட்டில வேற யாரு பூசுவாங்க? நீ தான் பூசிருப்ப. யாரோ பூசிட்டாங்கன்னு சொல்றாரு வந்து. ஐயோ நல்லா தைச்சிட்டு வந்து தாத்தா. மலாட்டா எடுத்துட்டு வந்திருக்காரு. சங்கீதா உனக்கு வேலையே கிடையாது. தாத்தா மாத்திர மாட்டாரா? எங்க சாட்டாரு? மாத்த சாப்பிட்டீங்களா? இல்ல மாத்துட்டாரு. நிறைய மலாட்டை எடுத்து வந்துக்கிற. நீ இது பேர் ஒரு கட்டை போய் நிறைய மலாட்டை வச்சுக்கிறாரு. ஆமா, அழகா வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம். தேங்காய் மல்லாட்டை எல்லாம் கேட்டுருந்தேன். அம்மா வந்து புளி வேணுமா எலுமிச்சை மரம் வேணுமா கேட்டுருந்தாங்க. வேணாம் சொல்லிட்டேன். வேணாம் சொல்லிட்டேன். எல்லாம் இருக்குதா அதனால வேணான்ட்டேன்.
இங்கே ஏறுங்க. நான் போய் சட்டம் பார்த்துட்டு வரேன். உள்ள வந்தா பம்மை பார்க்கவீங்க. சரி உள்ள வந்தா பம் பாப்பீங்கன்ட்டு ஒரு போறாரு சட்டை போட்டு. சரி மாத்திட்டோம். அப்பா ஊர்ல இருந்து வந்திருந்தாரு இல்லையா, 2 நாள் இருந்துட்டு கிளம்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா நானும் வீடியோ எடுக்கவே முடியல, வீடியோ போடல. எனக்கு ஸ்கின் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. ஆமா, உடம்பு ஃபுல்லா அலர்ஜி. எங்க தொட்டாலும் அரிக்கிற மாதிரி, இது எங்க சொரிஞ்சாலும் வந்து பார்த்தா அப்படியே வீங்க தண்டா வீங்கி போச்சு. ஆமா, அது கண்ணு மூக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும். கத்திரிக்காய் சாப்பிட்டேனே, மேபி எனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்கலையான்னு தெரியல. எப்பயுமே கத்திரிக்காய் எனக்கு அலர்ஜி தான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் வராது எப்பவுமே. எப்பயும் வந்தது கிடையாது. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட். அப்படியே உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்டா வீங்கி போச்சு. 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா அது சரியாவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ், காது, கண்ணு எங்க பார்த்தாலும் வீங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உதடுலாம் கூட வீங்கி இருந்தது. ஆமா, அதுக்கப்புறமா தான் வந்து டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டேன். இப்ப சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா திங்கக்கிழமை வந்தாரு, செவ்வாய்க்கிழமை இருந்துட்டு புதன்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாரு. இன்னைக்கு நான் காலையில ஜஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சுட்டு இருக்கேன். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். பன்னீர் தான் இன்னைக்கு நம்ம வீட்ல. ஆமா. சுண்டலுக்கு வந்து ஓகே, வெள்ளை சுண்டல் ஊற வச்சிருக்கேங்க பாரு. பெரும்பயிறு. ஆமா ஆமா, இத அவிச்சு வந்து பார்த்தேன்னா ரஷிதா கொடுத்து அனுப்பலாம். நம்மளும் சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிரேன். ஏன்னா அப்பதான் சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருந்தா நல்லா இருக்கும். மல்டிகிரெயின் ஆட்டால காலி ஆயிடுச்சு பேபி. எல்லாமே காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல. எப்பவுமே அத சாப்பிடுறோம். கடையில வாங்குன மாவுக்கு தான் பாக்கெட் டப்பால புடிச்சு கொட்டி வச்சிருக்கேன். ஓகே, மறுபடியும் அரைக்கணும். ஆமா, ஆனா இந்த டைம் கழுவி காய வச்சிட்டு அரைக்கணும். ஆமா, லாஸ்ட் டைம் கழுவாம அரைச்சிட்டோமா. ஆமா, அது நிறைய அரைப்பு சிறுதானியத்துல இருக்கு. ஆனா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா வாங்கிட்டு வந்த பூ முல்லைப்பூல கனகாமரம் வச்சு கட்டியிருக்காங்க பாரு. நல்லா இருக்கு. விழுப்புரத்துல வாங்கினா விழுப்புரத்துலாம் கனகாமரம் வச்சுதான் கட்டுவாங்க. அப்புறம் கனகாமரம் பூ ஒரு முறை தனியா வாங்கிட்டு வந்தாரு. ஆரஞ்சு கலர் பூ. ஜஸ்ட் எனக்கு ஏன் ஆரஞ்சு, நான் வச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஆரஞ்சு கலர் பூ தரல வைக்கலன்னு கேட்டு இருந்தாரு. சரி, நான் தான் பூ வச்சிருக்கேன். ஸ்கூலுக்குலாம் வச்சு அனுப்ப கூடாதுல, அதனால வீட்லயே வச்சுக்கிட்டேன். அன்னைக்கே ஜெஷிதாக்கு பூ வைக்கலன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அப்படியா? ஆமா ஆமா, அவ்வளவுதான். மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஆமா, மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அப்படியே வதக்கி அரைச்சி ஒரு டைம் வைப்போம். நம்ம வந்து இது வரைக்கும் அப்படியே வதக்கி தானே வைப்போம். ஆமா, இந்த தடவை அரைச்சி ஊத்தி பன்னீர் பட்டர் மசாலா. ஆமா, பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஜெஷிதா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டா? என்னம்மா சுடுதா? சரி, ஒண்ணும் இல்லடி, ஜுரம் அடிக்குது சொல்றல. ஃபீவர் வர மாதிரி இருக்கு, கனகனன்னு இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோமா, நார்மலா தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போய் ஜாலியா படிச்சா சரியா போயிடும். சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. ஜெஷிதா போலாமா? திரும்ப சந்தானம் வைக்கணுமா? சந்தானம் வை. பொட்டு வச்சுட்டேன். உனக்கு போய் நான் ஃபர்ஸ்ட் பொட்டு எல்லாம் புதுசா வாங்கிட்டு வரேன். ஆமா, எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஜெஷிதாக்கு எல்லாமே வாங்கணும். ஆமா, பொட்டு வாங்கிக்கினேன். உனக்கு வந்து பவுடர், லோஷன்லாம் வாங்கிட்டு வரேன். சோப்பு கூட காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறேன். அது கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன். வானல்ல பட்டர் சேர்த்துட்டேன். எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம் செய்யுங்க. எண்ணெயும் ஊத்திக்கலாம் கொஞ்சம். அப்படியா? எண்ணெய் பட்டர் ரெண்டுமே சேர்த்துக்கணும். ஓகே. வெறும் பட்டர் மட்டுமே செய்வாங்க. இப்போ இந்த பட்டர் வேஸ்டா தானே போகும். ஆமா, ஃபுல்லா பட்டர் போட்டுக்கிட்டா ஹெல்தியா தானே இருக்கும். சரி, அதனால பட்டர் கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு பட்டை வகைலாம் சேர்த்துக்கிறேன். ஓகே. ஆனியன் வந்து மிக்ஸில போட்டு கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க, பொடி பொடியா வெட்டிக்கலாம், இல்லைன்னா அரைச்சிக்கலாம். சாப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா க்ரீமியா வரணும்ல. ஆமா, அதுக்காக ஆனியனை கொஞ்சம் பொடியா வந்து மிக்ஸில அப்படியே 2-3 பல்ஸ் விட்டா நல்லா அரைஞ்சிரும். அதாவது கட் பண்ணிட்டு அரைக்கணும். மூஷா போட்டா ஒரு பீஸ் பெருசா ஒரு பீஸ் சின்னதா கொஞ்சம் பொடியா வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ணா வச்சுக்கேன், கரெக்டா ஈவனா வந்துடும். இதை அழகா அப்படியே வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா இதை மழை அரைச்சிக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 1 வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 4 முந்திரி, இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம
வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் சூப்பரா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கிடுச்சா. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பக்கம் சப்பாத்தி வந்து உருட்டுனா அழகா அந்த பக்கம் சப்பாத்தி செஞ்சிடலாம், சாப்பிடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. நான் எங்க அப்பா இருக்கும் போதே பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும்னு சொல்லிட்டு வாங்கி வந்து வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சா, அதனால செய்ய இப்பயுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோபோ மாதிரி தான் சங்கீதா பேசிட்டு இருப்பாரு. அந்த கழுத்து வலி போவே இல்ல. அதுக்கு ஒரு பேண்டேஜ் ஏதாவது வாங்கி ஒட்டி விடுங்க, ஓட்டனா சரியா இல்ல. ஓகே, இல்ல டாக்டரே பாத்துடலாம் சங்கீதா. இல்லைன்னா டாக்டர் கூட போய் பார்க்கலாம். எப்பா அடுத்தடுத்து எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு, அப்புறம் பேபிக்கு, அப்புறம் ஜெஸ்டி டைப்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் உடம்பு சரியில்லை. ஆமா ஆமா, கோயிலுக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். ஆமா. இதுல கொஞ்சம் உப்பும், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஓகே ஓகே. சால்ட் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு சால்ட்டு. அப்புறம் கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லயே அரைச்சு வச்சிருக்கோம். மிளகாவும் வரமிளகாவும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து வீட்லயே அரைச்சு வச்சிருக்கு. தனி மிளகாத்தூள் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், அதே சமயம் காரமுமே இருக்கும். இது நிறைய ஒரு 1/2 கிலோ அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்பப்போ தேவைப்படுறது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டப்பால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. அதுதான் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போனோடனே தண்ணி லைட்டா ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நான் வந்து பன்னீர் எப்பயுமே ஃப்ரை பண்ணிலாம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் வந்து டேரக்டா சேர்க்க போறேன். ஃப்ரை பண்ணிலாம் சேர்த்தேன், ஆனா அதை விடவே வந்து டேரக்டா சேர்த்தா நல்லா இருக்கு. அந்த பன்னீர் நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. சின்ன சின்ன கியூபா பேபி வெட்டி வச்சிருக்காரு, ஏன்னா பெருசா போட்டா வந்து அவருக்கு பிடிக்கலையா, அதனால சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்காரு. கரெக்டா தான் இதான் சைஸ் சங்கடா, இதுக்கு மேல பெருசா வெட்டக்கூடாது. ஓகே டன். ஆனா பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியான ரெசிபி இல்ல? ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பாருங்க அப்படியே சூப்பரா வதங்கிடுச்சு. இதுல தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும். பன்னீர் இப்பயே சேர்த்துடலாமா? கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு அப்படியே ஃபைனலா சேர்த்துக்கலாம். ஓகே. ரொம்ப நேரம் வேக வச்சா ஹார்ட் ஆயிடும். சரி சரி. மூடி போட்டு அப்படியே கொதிக்க வைக்கலாம். ஒரு பக்கம் சப்பாத்தி சுட போறேன். பசி எடுத்துச்சு சங்கீதா, டக்குன்னு ஒரு 2 சப்பாத்தியை போடு. ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டா ஒரு பக்கம் பன்னீர் பட்டர் மசாலா கொதிச்சுட்டே இருக்கு. பன்னீர் போட்டுடலாம்னு நினைக்கிறேன், ரெடியாக போகுது. ஆமா, கொதி வந்தோடனே போட்டுடலாம் சங்கீதா, வேகணும்ல பன்னீர். நல்லா கொதி வந்துச்சு, பன்னீர் சேர்த்துட்டு சங்கீதா. ஓகே. இந்த பக்கம் சப்பாத்தி வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா செஞ்சு சப்பாத்தி கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அழகா கொரோனாவா தோத்துரும் போல இது. திமிர் தான் உனக்கு. நீ செய்ய நீ செய்ய சொன்ன. நீ பிரியாணி செஞ்சிய நல்லா சூப்பரா. நல்லா தான் இருந்ததுன்னா உப்பு தான் போட மறந்துட்டேன். போட மறந்துட்டாரா? உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டேன். ஏதோ டேஸ்ட் கம்மியா இருக்கேன்னு நினைச்சேன். லைட்டா உப்பு கம்மியா இருந்தது. உப்பு போட்டா ஆனா கம்மியா போட்டுறேன். பண்ண அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது பிரியாணி. இங்க பாருங்க பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாச்சு. வாவ், சூப்பரா பன்னீர் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா, அப்படியே பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்தா சூப்பரா இருக்கும்ல. ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த வாசனை நல்லா இருக்கும். ரெஸ்டாரண்ட் நல்லா வரும்ல. அப்ப வச்சிருக்கியா நீ கஸ்தூரி மேத்தி? அது ஒரு பாயிண்ட் வாங்கி ஃப்ரிட்ஜ்லயே வச்சிக்கிறேன் நான். சரி. எப்பப்பெல்லாம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யறேன்னா அதை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அது மூடி போட்டு சூப்பரா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க நல்லா திக் ஆகிடுச்சு. சூப்பரா ரெடி. என்ன பண்ணலாம், இது லாஸ்டா கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதை அப்படியே இப்படி பொடி பண்ணி நுணுக்கி சேர்த்துக்கலாம். தூவி விட்டுலாம் தான். இதுல கொஞ்சோண்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்கு. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ் கிரீம் வந்து சேர்ப்பாங்க. நான் ஃப்ரெஷ் கிரீமுக்கு பதிலே சக்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சமா. ஆமா, ஸோ நீங்க சேர்க்கறதா சேர்க்கலாம், இல்லை நிப்பாட்டலாம். அவ்வளோதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த சைடு சப்பாத்தியுமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபைனலாக இந்த சப்பாத்தி தான். நம்ம சாப்பிடலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.